Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ நீங்க கேட்ட வீடியோ என்னன்னா லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டுருந்தேன். அதுல நிறைய क्वेश्चंस வந்துட்டு இருக்கு. அதுக்கு அந்த வீடியோக்கு ஆன்சர் பண்றதுக்காக தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட 100 கிலோ வந்து நம்ம பாக்ஸ்ல போட்டு உள்ள சீல்லாம் போட்டு மேல லேபிள் ஒட்டி ஒரு 50 கிலோ கிட்ட ரெடியா இருக்கு. மீதி எல்லாம் போட்டுட்டே இருக்காங்க. சோ உங்களுக்கு வந்து weight loss பொடி தேவைனா வாட்ஸ்அப் நம்பர் வந்து நாங்க குடுக்குறோம். அதுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு. அதுல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எப்படி டயட் வந்து ஃபாலோ பண்ணனும், என்னென்ன ட்ரிங்க்லாம் எடுத்துக்கணும் இந்த சமயத்துல, இத பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன ஃபுட் எடுத்துக்கணும்ங்கற டீடைல் எல்லாமே நாங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ல குடுக்குறோம். அதுல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. weight loss பொடி weight loss பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கிடையாதுங்க. இது தவிர 50 ப்ராடக்ட் மேல நம்ம கிட்ட இருக்கு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பூஜைக்கு தேவைப்படுற பஞ்சகவ்ய விளக்கு, பஞ்சகவ்ய கப்சாம்பிராணி, அகர்வத்தி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 108 ஹெர்பலால பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்ல கோலமாவு கட்டி, கோலமாவு பவுடர், பஞ்சதீப எண்ணெய், சுத்தமான பசுமாட்டு நெய், அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட சுத்தமான மலைத்தேனு, கொம்பு தேன் இருக்குங்க. செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் இருக்குங்க. ஊறுகாய் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காய ஊறுகாய் இருக்கு, நெல்லிக்காய் ஊறுகாய் இருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பொருள் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி ஹோம்மேடா ரெடி பண்ண 8 வகையான மசாலா இருக்கு. 52 மூலிகை கலந்த ஹேர் ஆயில் அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி 26 தானியங்கள் கலந்த சத்து மாவு அது கூட இருக்குங்க நம்ம கிட்ட. இதெல்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதுல ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கலாம். ரேட்டோட எல்லா டீடைலும் ஈஸியா தெரிஞ்சுக்கலாங்க. எல்லாமே சுத்தமானது, ஹோம்மேடு, 100% தரமானது. ஸோ என்ன வீடியோனா உங்களுக்கே தெரியும், இப்போ தீபாவளி முடிஞ்சு மகா கந்த சஷ்டி விரதம் போயிட்டு இருக்குங்க. இதில் நிறைய பேர் வந்து விரதம் இருந்துட்டு இருக்கீங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கந்த சஷ்டி விரதம் இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது இப்போ வந்து நான் தீபாவளிக்கு ஆஃபர் போட்டேன்ல, ஆஃபர் போட்டதில் கொஞ்சம் நான் பிஸியாக இருந்துட்டேன். அதுதான் ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிஸ்டர் இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இந்த மாதிரி எங்கள் குடும்பத்தில் இருக்கு, இது பண்ணால் கரெக்டாக இருக்குமா, எனக்கு இந்த மாதிரி நிறைய டவுட் இருக்குன்னு சொல்லி தொடர்ந்து எனக்கு தீபாவளியிலேருந்து ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து தீபாவளி ஆஃபரில் ஃபோன் கால் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மீறி நான் ஒரு சில பேர் ஃபோன் கால் அட்டன் பண்ணி நான் முடிஞ்ச அளவுக்கு பேசியிருந்தேன். இருந்தால் நம்ம தனி வீடியோவாக கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த சமயத்தில் பாப்பாவுக்கு ஒரு 3 நாள் கண்டினியூஸாக ஃபீவர் எல்லாம் இருந்ததால் என்னால் பண்ணவே முடியல. நான் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடியாவது வந்து ஒரு வீடியோஸ் போட்டுடலான்னு எவ்வளோ ட்ரை பண்ணேன். ஆனால் அவளுக்கு ரொம்ப உடம்பு முடியலைங்கிறதால ஹாஸ்பிட்டலில் வீடு கொஞ்சம் அலைஞ்சிட்டு இருந்ததால் எனக்கு வீடியோஸ் கொடுக்க முடியலைங்க. இது தப்பாக நினச்சிக்காதீங்க. நிறைய பேர் வந்து டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க ஒரு ரிப்ளை கூட கொடுக்க மாட்டேன்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. உண்மையாக எனக்கு வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் வீடியோஸ் போட்ட உடனே ரிப்ளை கொடுத்தேன். அதுக்கப்புறம் வர கொஷின்ஸ் எல்லாமே நிறைய வரதால் தனி வீடியோவாக கொடுத்துடலாம், அது வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பாப்பாவுக்கு இந்த மாதிரி ஃபீவர் வரும், இந்த மாதிரி ரொம்ப சளி பிடிக்கும்ட்டு நான் எதிர்பார்க்கல. அதனால் இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாக இருக்காங்க. அதனால் இப்போ தான் எனக்கு கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாச்சு. அதனால தான் சரி இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வீடியோ கொடுத்துடலாம். இன்றைக்கி வந்து கந்த சஷ்டியோட 2வது நாள். அன்றைக்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோ எடுக்கிற டைம் வந்து நைட்டு ஒரு 9 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். நைட் டைம் தான் இது. அதனால் இந்த விரதத்தை 2 நாள் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் எல்லாருமே வந்து எனக்கு ப்ரே பண்ணிக்கோங்க, எனக்கு வந்து சீக்கிரமே கல்யாணம் ஆகணும், சீக்கிரமே குழந்தை பேர் கிடைக்கணும், நல்ல வேலை அமையும்னு சொல்லிட்டு எனக்காக ப்ரே பண்ணுங்க சிஸ்டர்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் உண்மையாகவே மனசார நாளே வந்து நான் எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணியிருக்கேன். அதாவது என்னுடைய வீடியோஸ் பார்த்துட்டு இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில், ஷார்ட்ஸில் இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துட்டு என்னுடைய பேச்சை நம்பியும் வந்து இவ்வளோ பேர் விரதம் இருக்காங்க. முருகா கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் வந்து உங்களுடைய பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். அவங்க என்ன வேண்டிக்கிறாங்களோ அது அப்படியே அடுத்த வருஷம் கந்த சஷ்டிக்குள்ள நடக்கணும்னு சொல்லிட்டு நானும் மனசார வேண்டியிருக்கேன். நீங்களும் மனம் உருகி இன்னும் ஒரு 5 நாள் இருக்குது பேலன்ஸு. இந்த 5 நாளை எப்படியாவது திருப்திகரமாக ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்க்கறத விட பல மடங்கு கடவுள் கொடுப்பாரு. நீங்கள் வந்து எதுவுமே யோசிக்காதீங்க. திரும்ப நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் இந்த விரதத்தை இருக்கிறவங்க எல்லாருக்குமே, முக்கியமாக குழந்தை பாக்கியம் வேணும்னு இருக்கிறவங்க உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வருஷமோ ஆணோ பொண்ணோ அந்த முருகரே வந்து உங்களுக்கு வந்து மகனாவோ மகளாவோ கண்டிப்பாக பிறப்பாங்க. முழு நம்பிக்கையோடு இருங்க. நான் சொன்ன மாதிரி 100% இல்லை, 200% முழு நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக இது நடக்கும். நான் அடித்து சொல்கிறேன். நானும் உங்களுக்கு உதாரணமாக சாட்சியாக நானே இருக்கேன். ஸோ முழு நம்பிக்கையோடு இருங்க. ஓகே, நீங்கள் கேட்ட கொஷின்ஸ்க்கு வந்து நான் பதில் சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். நிறைய பேர் வந்து எனக்கு அடிக்கடி அனுப்பின கொஸ்டின், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணது இதுதான் ஆரம்பித்த அன்றைக்கே வந்து நிறைய பேர் நான் பீரியட்ஸ் ஆகிட்டேன், நான் வந்து எப்படி கண்டினியூ பண்ணுறது என்னன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்னும் 5 நாள் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இதை தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து நீங்கள் கொஸ்டின் கேட்டதானே ஆன்சர் பண்ணிடுறேன். நீங்கள் விரதம் ஆரம்பிக்கிற அன்னைக்கு ஒருவேளை நீங்கள் பீரியட்ஸ் ஆகிருந்தீங்கன்னா எதுவுமே நினைக்காதீங்க. வழக்கம் போல் நீங்கள் காலையில் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை நான் என்ன சொன்னேனோ அதே மாதிரியே இருங்க.
பூஜை அறைக்கு மட்டும் போக வேண்டாம். வீட்ல வேற யாராவது இருக்காங்க அப்படின்னா, உங்க ஹஸ்பண்டோ, இல்ல உங்க மாமியாரோ, அம்மாவோ, அக்காவோ வேற யாராவது இருக்காங்க அப்படின்னா, அவங்கள போயிட்டு விளக்கேத்தி வச்சுட்டு, அவங்கள வந்து அந்த 6 தீபமும் ஏத்த சொல்லலாம். அது தப்பே கிடையாது. உங்களுக்காக அவங்க வேண்டிக்கிட்டு ஏத்தலாம். அவங்க ஏத்திட்டு இருக்கும்போது நீங்க வெளியில இருங்க. பூஜை அறைக்கு வெளியில இருங்க. வெளியில வந்து நீங்க வந்து வழக்கமா வந்து நம்ம கந்த சஷ்டி வந்து படிப்போம்ல. தனியா புக் எடுத்து வச்சுட்டு, நீங்க வழக்கமா காலையில படிங்க. எப்போதும் போல வந்து பால் பழம் சாப்பிடுங்க. இல்ல என்ன விரதம் இருக்கீங்களோ, அத அப்படியே கன்டின்யூ பண்ணுங்க. ஈவினிங் வந்து அதே மாரி கந்த சஷ்டி படிங்க. பூஜை அறைக்கு மட்டும் போக வேண்டாம். மத்தபடி இந்த 3, 4 நாள் உங்களுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் திரும்ப வந்து தலைக்கு வந்து ஒரு வேளை இப்ப நெறைய பேருக்கு 3 நாள் தான் இருக்கும். 3 நாள் சரியானதுக்கு அப்புறமா தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு, அதுக்கப்புறம் தலை முழுகிட்டு, அதுக்கப்புறம் நீங்க கன்டினியூவா அப்படியே பூஜை அறைக்கு போயிட்டு, அன்னைக்கு மட்டும் வீடு ஃபுல்லா மாப் போட்டுருங்க. மாப் போட்டுட்டு, பூஜை எல்லாம் கிளீன் பண்ணிட்டு, திரும்ப வழக்கமா ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம பூஜை ஸ்டார்ட் பண்ற மாரி அப்படியே நீங்க பண்ணுங்க. அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா, இதெல்லாம் வந்து ஒரு இயற்கையான ஒரு விஷயம் தான். நெறைய பேர் வந்து மனசு கஷ்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு இப்ப நான் ஆரம்பிக்கலான்ட்டு இருந்தேன். இல்ல ரொம்ப ஆசையா ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அந்த பெரிய மன வருத்தம் இருக்கும். அது யாருக்குமே இருக்கும் தான். இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான். இயற்கையா இதுல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இத வந்து முருகர் வந்து ஒரு பெரிய அது ஒரு பெரிய குற்றம், பெரிய தப்பு, இல்ல தடங்கல் அந்த மாரி எதுவுமே கிடையாது. இது நார்மலா வந்து நேச்சுரலா நடக்கிற ஒரு விஷயம். அது வழக்கம் போல நடக்குது அவ்வளதான். நீங்க வந்து எதுவும் வருத்தப்படாம, அவர மட்டுமே நீங்க மனசார நெனச்சுட்டு ஏன்னா பூஜை அறைக்கு மட்டும் தான் நீங்க போறதில்ல. மத்தபடி அவரே நெனச்சுக்கிட்டு, நீங்க அவருக்காகவே விரதம் இருந்துகிட்டு, கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு, ஓம் சரவண பவங்கிற அந்த மந்திரத்த வந்து கன்டினியூஸா இந்த 7 நாளும் நீங்க வந்து A4 ஷீட் வாங்கி வச்சுட்டு கன்டினியூஸா நீங்க எழுதிட்டே இருக்கலாம். இல்ல ஓம் முருகா போற்றிங்கிறத எழுதலாம். முருகருடைய ஸ்லோகம் வந்து எதாவது தெரியுது அப்டின்னா, அத பத்தி நீங்க வந்து அப்டியே பாடிட்டே இருக்கலாம். இந்த மாரி வந்து நம்மளால அந்த பூஜை அறைக்குள்ள மட்டும் தான் போ முடியாதே தவிர, மத்தபடி அதே தான். நீங்க எதுவுமே யோசிக்க வேணாம். அப்டியே கன்டின்யூ பண்ணுங்க. எனக்கு ஃபோன் கால் பண்ணவங்க எல்லார்கிட்டயும் நான் இதான் சொன்னேன். இப்ப கிளியரா இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். அதே மாரி அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டு பேபி இருக்காங்க. 2 1/2 வயசு ஆகுது, 1 வயசு ஆகுது, 6 மாசத்து குழந்தையா இருக்கு. ஆனா அடுத்தது வந்து நான் வேற ஒரு வேண்டுதலுக்காக நான் விரதம் இருக்கேன். அப்போ வந்து நான் குழந்தைய வந்து பெட்ல தான் நான் தூங்க வைப்பேன். அதெல்லாம் பண்ணலாமான்னு சொல்லி கேட்குறீங்க. தாராளமா பண்ணலாம். போன வருஷம் வந்து நான் தனியா தான் வந்து படுத்தேன். ஆம். தனியா வந்து பாய் போட்டு தனியா தான் படுத்தேன். ஆனா பகல் ஃபுல்லா வந்து பாப்பா பெட்ல தான் தூங்குவா. அதனால பகல் ஃபுல்லா பாப்பாவ பெட்ல தான் தூங்க வைக்கிறது, பெட்ல தான் உட்காந்துருப்பேன். அது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா குழந்தைய வந்து நம்ப வசதிக்கு ஏத்த மாரி குழந்தையால மாற முடியாது. அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. அதனால நீங்க வந்து குழந்தைய தூங்க வைக்கிறது, குழந்தைய பெட்ல வச்சிருக்கிறது, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதெல்லாம் நீங்க பண்ணி தான் ஆகணும். அதனால நீங்க தூங்கும்போது மட்டும் நீங்க தனியா வந்து நீங்க பாயோ, இல்ல பெட்ஷீட்டோ போட்டு தனி ரூம்ல படுத்துக்கிட்டாலும், இல்ல அந்த ரூம்லயே கீழ படுத்தாலும் அந்த மாரி நீங்க படுத்துக்கலாம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேமிலில இருக்கலாமான்னு சொல்லி நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு இருக்க வேண்டான்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா நான் அந்த மாரி எனக்கு என்ன தெரியுதோ அத நான் சொல்றேன். நான் அது வந்து வேண்டாம். அந்த ஒரு 7 நாள் தானே. அது மட்டும் வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இருந்தா அது பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த 7 நாள் இல்லாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்க விருப்பம் அவ்வளோதான். ஒரு வேள நெறைய பேர் இருந்துட்டு தல குளிச்சுட்டா சரியாயிடும் அப்படிங்கிறாங்க. அது எதுவும் எனக்கு சரியா படல. அதனால நீங்க இந்த 7 நாள் மட்டும் இல்லாம இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் உங்க சூழ்நிலை என்னவோ அதுக்கேத்த மாரி நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான்வெஜ் வந்து நான் மட்டும் சாப்பிடாம இருந்து, என்னுடைய ஃபேமிலில இருக்கிறவங்க எல்லாருக்கும் சமைச்சு குடுக்கலாமான்னு சொல்லி, அது 4, 5 பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. கண்டிப்பா வந்து நீங்க நான்வெஜ் வந்து இந்த 7 நாளும் தயவு செஞ்சு சமைக்காதீங்க. ஏன்னா, நம்ம வீட்ல வந்து பூஜை பண்ணுவோம், கலசம் வச்சிருப்போம், இல்ல சாமி ஃபோட்டோஸ்க்கு வந்து தீப தூபம்லாம் காமிப்போம். அப்படி இருக்கும்போது, மத்த விரதம் மாரி கிடையாது இந்த விரதம். ஆம், இப்போ ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டா, கண்டிப்பா நம்ம எப்படி இருப்போம்? நான்வெஜ் சமைக்க மாட்டோம். கரெக்ட்டா அந்த அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம்ல. அதே மாரி தான். ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் ஃபாலோ பண்ண போறோம். இந்த ஒரு 7 நாள் தான் கொஞ்சம் வீட்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க. வேணா வெளியில அவங்கள சாப்பிட சொல்லுங்க. அது பிரச்சனை கிடையாது. விரதம் இருக்கிறவங்க மட்டும் சாப்பிடலனாலும், மத்தவங்க வந்து வீட்ல எதுவும் சமைச்சு குடுக்காம, ஹோட்டல்ல வந்து வாங்கி ஹோட்டல்ல வந்து வேணா சாப்பிட சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு 7 நாள் வந்து நான்வெஜ் சமைக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அத ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஒரு மெசேஜ் வந்தது. என்னன்னா, என்னுடைய உடன் பங்காளி வந்து இறந்துட்டாங்க. அவங்க அதான் கந்த சஷ்டிக்கு மொத நாள் ஏதோ இறந்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் விரதம் இருக்கலாமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதேமாரி ஒரு 2, 3 பேர் என்னுடைய சொந்தக்காரங்க இறந்துட்டாங்க. நான் வந்து அங்க போயிட்டு வரலாமா? அந்த மாரிலாம் வந்து கேட்டிருந்தாங்க.
அதாவது உடன் பங்காளி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஃபேமிலில இருக்கிற பெரியவங்கள கேளுங்க அதுதான். ஏன்னா நமக்கு வந்து அது தெரியாது. உடன் பங்காளி அப்டின்னா, இப்ப என்னுடைய மாமனார் இருக்காருன்னா, அவங்க கூட பொறந்தவங்க, அவங்களும் உடன் பங்காளி. அதுக்கு வந்து நம்ப எந்த பூஜையும் பண்ண முடியாது. தூரத்து பங்காளின்னு இருப்பாங்க. அவங்களுடைய சித்தப்பா, பெரியப்பா அந்த மாரி இருப்பாங்க. அந்த மாரின்னா, கண்டிப்பா அது பிரச்சனை கிடையாது. ஸோ அதுதான். அது வந்து உங்க வீட்ல இருக்கிற உங்க மாமியாரோ, இல்ல அம்மாவோ, இல்ல சொந்தக்காரங்களோ கேட்டுட்டு, 1 வருஷத்துக்கு வந்து இந்த பூஜை பண்ணக்கூடாதுங்கிற மாரி சொல்வாங்க. அ அந்த மாரி இருந்தா, நீங்க பண்ண வேண்டியது இல்ல. ஏன்னா, அது தீட்டுக்கு சமமானது தான். அதனால அவங்கள கேட்டுட்டு, அவங்க என்ன முடிவு பண்றாங்களோ, அவங்க என்ன சொல்றாங்களோ, அத வந்து ஃபாலோ பண்ணுங்க. நானும் அந்த சிஸ்டர் கிட்ட அதான் சொன்னேன். எனக்கு வந்து தெரியல. நீங்க வந்து உங்க ஃபேமிலில இருக்கிறவங்கள கேளுங்க. எந்த அளவுக்கு அவங்க வந்து முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கேத்த மாரி இந்த விரதத்த இருங்க. அதேமாரி நம்ம வீடியோஸ்க்கு கீழ நெறைய பேர் வந்து லாஸ்ட் இயர் வந்து விரதம் இருந்து குழந்தை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2, 3 வருஷமா கன்டின்யூவா இருந்து எனக்கு குழந்தை இருந்திருக்கு. 10 வருஷத்துக்கு அப்புறம் இருந்திருக்கு. 16 வருஷத்துக்கு அப்புறம் இருந்திருக்குன்னு சொல்லி நெறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி அண்ட் தேங்க் யூ சோ மச். ஏன்னா, ஒரு விரதம் நம்ம இருக்கோம்னா, இந்த மாரியான கமெண்ட்ஸ் தான் நம்மள வந்து இன்னும் ஊக்கப்படுத்தும். கண்டிப்பா வந்து நமக்கு இருக்குங்கிற ஒரு பெரிய நம்பிக்கைய வந்து குடுக்கும். அதனால நீங்க பண்ண ஒரு கமெண்ட்ஸுமே இந்த விரதத்த ஃபாலோ பண்ற அவங்களுக்கு வந்து ஒரு உறுதுணையா இருக்கும். எப்படியாவது இந்த விரதத்த நம்ம இருந்தே முடிக்கணும். நமக்கும் வந்து ஒரு குழந்தை கண்டிப்பா கடவுள் குடுப்பாருங்கிற அந்த ஒரு முழுமையான நம்பிக்கைய வந்து கொண்டு வந்து அவங்களுக்கு குடுக்கும். அதனால கமெண்ட்ஸ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க் யூ சோ மச். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது Instagramலயே வந்து 2,00,000 பேர்கிட்ட எனக்கு அந்த வீடியோஸ் போயிருந்தது. ஷார்ட்ஸ்ல 3,00,000 பேர் பார்த்துருந்தாங்க. எல்லாருமே வந்து சொன்னது, "முழுமையா நம்புங்க. முருகன் வந்து கைவிட மாட்டாரு." அப்படின்னு சொல்லிட்டு. நான் எந்த அளவுக்கு பேசினேனோ, அதே மாரி ஒரு கமெண்ட்ஸுமே அப்படி இருந்தது. அதுல பல பேர் வந்து ரொம்ப வேதனையோடயும் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. எனக்கு 10 வருஷம் இல்ல, 11 வருஷம் இல்ல. ஒரு சில பேர் வந்து நான் கன்டினியூஸா 4, 5 வருஷம்லாம் இருந்திருக்கேன். 3 வருஷம் இருந்திருக்கேன். அப்ப கூட இன்னும் நான் கன்சீவ் ஆகல அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா கடவுள் குடுப்பாரு. கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான். நமக்கு பொறுமையா குடுத்தாலும், நான் முன்னாடி சொன்னது தான். காலத்தால அழிக்க முடியாத ஆரோக்கியமான, அறிவான, பயங்கரமான ஒரு குழந்தை பேர் வந்து கடவுள் குடுப்பாரு அதுதான். அந்த குழந்தை வந்து எப்போதுமே செம புத்திசாலியா இருக்கும். ஒரு ஸ்பெஷலான குழந்தையா இருக்கும். அது வந்து அதுக்கான அறிவு வந்து நம்ம எத்தன வருஷம் இப்ப இல்லாம இருக்கோம்னா, அத்தன வருஷத்துடைய அறிவு, அழகு எல்லாமே வந்து இந்த குழந்தைக்கு வந்து ஆரோக்கியம் எல்லாமே குடுத்து தான் கடவுள் நமக்கு குடுப்பாரு. அத மட்டும் நம்புங்க. ஸோ பொறுமையா இருந்தாலும் முருகர் கண்டிப்பா நமக்கு குடுப்பாருன்ட்டு முழுமையா நம்பி இந்த விரதத்த இருங்க. பல பேர் வந்து திருமணத்துக்காக இருக்கீங்க. கண்டிப்பா அடுத்த வருஷத்துக்குள்ள நல்ல வரன் அமையுங்க. இத சொல்ல நான் மறந்துட்டேன். நெறைய ஜென்ட்ஸ் வந்து எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. "அக்கா நான் வந்து மேரேஜுக்காக விரதம் இருந்துட்டுருக்கேன். வேலைக்காக விரதம் இருந்துட்டுருக்கேன். நான் விளக்கேத்தலாமா? நான் வந்து சாமி கும்பிடலாமா? நான் பிரம்ம முகூர்த்தத்துல வந்து எழுந்திரிச்சு பண்ணலாமாக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. தாராளமா பண்ணலாங்க. இதுல வந்து லேடீஸ், ஜென்ட்ஸ் அந்த மாரி எந்தவித பாகுபாடு எதுவுமே கிடையாது. எப்படி வந்து லேடீஸ் வந்து குழந்தைக்காக, குடும்பத்துக்காக அவங்க வேண்டிக்கிட்டு இருக்காங்களோ, அதே மாரி உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ, நல்ல வேலை கிடைக்கணும், நல்லா வந்து திருமண வரன் அமையணும்னு சொல்லிட்டு, என்ன வேண்டுதல் இருக்கோ, நீங்க தாராளமா வேண்டிக்கிட்டு நீங்க பூஜை பண்ணலாம். அதுக்கான பலன் கண்டிப்பா குடுப்பாரு முருகர். ஸோ கண்டிப்பா வந்து முழுமையா நம்பி இந்த விரதத்த வந்து கன்டின்யூ பண்ணுங்க. பிரம்ம முகூர்த்தம் விட்டுட்டு மத்த டைம்ல பூஜை பண்ணலாமா? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது ஏன் அப்படி கேட்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. உங்க சூழ்நிலை என்னவா இருக்கும்னு எனக்கு தெரியல. ஒருவேள அந்த டைம்ல எழுந்திரிக்க முடியலையா? இல்ல என்ன சூழ்நிலைன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நீங்க விரதம் வந்து இருக்க ஆரம்பிக்கும்போது, பிரம்ம முகூர்த்தங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நேரம். அந்த மாரி ஒரு நேரத்த வந்து பகல் ஃபுல்லா நமக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது. அப்படியேப்பட்ட நேரம் அது. அதனால தான் அந்த சமயத்துல வந்து எல்லாருமே பூஜை பண்ண சொல்றாங்க. ஒருவேள முடியல அப்படின்னா, உங்களால காலையில எந்த நேரத்துல வந்து பண்ண முடியுதோ, நல்ல நேரம் பார்த்துக்கோங்க. அந்த நேரத்துல வந்து நீங்க பூஜை ஸ்டார்ட் பண்ணுங்க. அது மாரி வெற்றிலை தீபம் கண்டிப்பா ஏத்தணுமான்னு சொல்லி கேட்கிறீங்க. ஆ டெய்லி என்னால ஏத்த முடியல. அது 2 வேளை ஏத்தணுமா? அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. வெற்றிலை தீபங்கிறது முருகருக்கு ரொம்ப உகந்தது. செவ்வாய்க்கிழமை ஏத்துனா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். நம்ம என்ன நெனச்சுட்டு ஏத்துறோமோ, அது அப்படியே நடக்கும். அப்படி இருக்கும்போது, அந்த தீபத்த கன்டினியூஸா நம்ம வந்து இந்த 7 நாள் ஏத்தும்போது, நெறைய நம்ம வேண்டிக்கிறது இன்னும் ஈஸியா சீக்கிரமே நடக்கும். நீங்க என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ, அது முழுமையா வந்து நிறைவேறுன மாரி இருக்கும். ஸோ, அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து வெற்றிலை தீபம் வந்து ஏத்துங்க. ஏன்னா, அது ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது. சின்ன சின்ன கடைகள்லாம் கிடைக்கும். நீங்க வாங்கி மொத்தமா வச்சுட்டு, ஒரு 6 வெத்தல வச்சு தான் ஏத்த போறீங்க. ஸோ, அதனால நீங்க வெற்றிலை தீபம் ஏத்துறது ரொம்ப பெஸ்ட்டு. ஒரு சில பேர் வந்து நான் இப்ப வேலைக்கு போறேன்.
தீபம் ஏற்றிட்டேன், அது வந்து முடிகிற வரைக்குமே நான் இருக்கணுமா, என்கிட்ட பெரிய பெரிய மன்னர்களில் தான் நான் வந்து எண்ணெய் ஊற்றி ஏற்றுறேன் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் வந்து இப்போ வெளியில் போகிறீங்க அப்படின்னா விளக்க குளிர வச்சுட்டு போங்க. திரும்ப ஈவினிங் வந்துட்டு அதே விளக்கில் வந்து நீங்கள் அப்படியே வந்து அந்த விளக்கை ஏற்றிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். திரும்பவும் வந்து ரொம்ப நேரம் எரியுதா அப்படின்னு பார்த்துட்டு திரும்ப அந்த விளக்கை வந்து குளிர வச்சுருங்க. அது தானாக வந்து நம்ம அது எரிஞ்சு முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. அது நீங்கள் குளிர வைக்கிறதா இருந்தால் நீங்கள் குளிர வச்சுக்கலாம். சரி, ஒரு சில சிஸ்டர் வந்து சொன்னாங்க, நான் வந்து கிறிஸ்டினாக இருக்கேன், எனக்கு வந்து விரதம் இருக்குன்னு ஆசை, ஆனால் எனக்கு முருகனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆனால் என்னால் விரதம் இருக்க முடியாது, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, ஸோ நான் என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்டீங்க. அது எனக்கு ரொம்ப அது ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்ல, அந்த ஜாதி மதம் அதெல்லாம் கடந்து வந்து முருகரை வந்து எல்லாருமே நேசிக்கிறாங்கங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் வந்து விரதம் இருக்க முடியல அப்படின்னாலும், தீபம் ஏற்ற முடியலனாலும் மனசார வந்து நீங்கள் நினச்சிட்டு இருங்க. கந்த சஷ்டி கவசம் வந்து புக்கு வாங்கி படிக்க முடியலனா கூட மொபைலில் இருக்குது, மொபைல்லேருந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை அப்படியே கண்டினியூவாக படிச்சுட்டு இருங்க. அந்த 7 நாளுமே டெய்லி நீங்கள் படிச்சுட்டு இருக்கலாம். அவர் நினைக்க 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 கண்டிப்பாக அது அதுவாகவே நடக்கும். நம்ம என்ன வந்து வேண்டிக்கிறோமோ அது கண்டிப்பாக அதுவாகவே நடக்கும். அது நீங்கள் இந்துவாக இருந்தாலும், கிறிஸ்டினாக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தாலும் எதுவுமே நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் அவர் இந்த 7 நாள் அவரே நினச்சிட்டு இருங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ அது நடக்குங்க. ஒரு சில சிஸ்டர் வந்து என்னால் கோவிலுக்கு போக முடியல, ஆனால் கம்பல்சரி கோவிலுக்கு போகணுமா, டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் ஏதோ ஒரு வேளை போயே ஆகணுமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் போன வீடியோவில் சொன்னது தான், உங்களால் முடியும், வசதி இருக்குது, கோவில் பக்கத்தில் இருக்குது, இல்லை ஏதோ நம்ம வேலைக்கு போகிற வழியில் கோவில் இருக்குது அப்படின்னா நீங்கள் போயிட்டு ஒரு அர்ச்சனையோ இல்லை நீங்கள் சாமிக்கு வந்து ஒரு முறை பூ வாங்கி கொடுத்துட்டு போகலாம், தப்பே இல்லை. முடிஞ்சால் 6 தீபம் ஏற்றி வச்சுட்டு போகலாம். முடியல, கோவிலில் பக்கத்தில் எதுவுமே கிடையாது, நிறைய பேர் முருகன் கோயிலில் பக்கத்தில் இல்லைங்க, ரொம்ப தூரம் போகணுன்னு சொல்லியிருக்கீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வீட்டிலே வழிபடுங்க. வீட்டில் வழிபட்டாலே போதும். வசதி இருந்தால் மட்டும் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம மனசார வந்து அவர் மட்டுமே அந்த 7 நாள் நினச்சிட்டு அவருடைய மந்திரத்தை உச்சரிச்சுட்டு இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அது நடக்கும். நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ அது நடக்கும். அதேமாரி ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்க, நான் சமைக்கும்போது தெரியாமல் வந்து வாயில் உப்பு இருக்கான்னு பார்த்துட்டேன், அது தப்பா, அது நான் விரதத்தை முடிச்சது மாதிரி ஆயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நம்ம தெரிஞ்ச அந்த விஷயத்த பண்ணலை, தெரியாமல் தான் பண்ணோம். அதனால் நீங்கள் அதை தப்பாகவே எடுத்துக்க வேண்டாம். அது வந்து நம்மளை மீறிய நடக்கிற ஒரு விஷயம். அதுதான் வீட்டுக்கு நம்ம சமைக்கும்போது எதர்ச்சியாக நம்ம வந்து நாக்கில் வைக்கிறது, அதை நம்ம வேணுமே பண்ணல, தெரியாமல் பண்ணது. அதனால அதை நம்ம கண்டினியூ பண்ணக்கூடாது, அவ்வளோதான். தெரியாமல் பண்ணும்போது அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு சரி இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கணும், இனிமேல் வந்து டேஸ்ட் எதுவும் பார்க்கக்கூடாது, நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இது ஒரு பெரிய தப்புலாம் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ அவ்வளோதாங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து ஓரளவுக்கு நான் பதில் சொல்லியிருப்பேன் நான் நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க, நான் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன். இன்னொரு 5 நாள் தான் இருக்குது, எப்படியாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த 5 நாள் வந்து நிறைவு பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக அடுத்த வருஷம் கந்த சஷ்டி வரத்துக்குள்ளே நீங்கள் எனக்கு சொல்லணும், நான் விரதம் இருந்தேன், உங்கள் வீடியோஸ் பார்த்து விரதம் இருந்தேன், எனக்கு வந்து இந்த மாதிரி கிடச்சிருக்கு, இந்த மாதிரி லைஃப் மாறி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். இதில் வந்து நீங்கள் வீடு கட்டுறதுக்கு முக்கியமாக வந்து நிறைய பேர் குழந்தைக்கு மட்டும் கிடையாது, வீடு கட்டுற கனவு இருக்குது, எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் இந்த ஒரு 7 நாள் இருக்கலாம். வெற்றிலை தீபம் அவங்க போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. சிறுவாபுரி முருகனை வந்து நினச்சிக்கோங்க, நினச்சிக்கிட்டு நீங்கள் டெய்லி வந்து வீட்டில் வெற்றிலை தீபம் போட்டு நார்மலாக தீபமும் ஏற்றி நீங்கள் வந்து சாமியை வந்து மனசார நினச்சிக்கோங்க. கூடிய சீக்கிரமாக உங்களுடைய கனவு வந்து நனவாயிடும். அது நல்ல வேலை கிடைக்கணும், திருமணம் ஆகணும், குடும்பத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் கணவன் மனைவி சண்டை, இல்லை நோய், இல்லை ஏதாவது சம்திங் என்ன இஷ்யூஸ் இருக்கோ எல்லாருமே வந்து இந்த விரதத்தை இருக்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் வந்து ஒரு நாள் விரதத்தை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதாவது சூரசம்ஹார அன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருக்குல்ல, அது நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அது எப்படி இருக்கணும், எந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன், ரொம்ப லென்த்தான வீடியோ தான், இருந்தாலும் இருக்கட்டுமே, அப்புறம் எல்லாருக்கும் கொஞ்சம் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ண மாதிரி இருக்கும்ல, அதுக்காக தான் நான் ஃபுல்லாக அவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கிறது. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.